நாமக்கல் மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த நிலையில் நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டை கையில் எடுப்பாரா விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை பேசி வருகின்ற விஜய் கிட்னி திருட்டை கையில் எடுப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அவர் செல்லக்கூடிய இடங்களில் அந்த உள்ளூர் மாவட்ட பிரச்சனைகளை பேசி வருகிறார். திருச்சிக்கு சென்ற போது அங்கு நடைபெறக்கூடிய மணல் திருட்டை பற்றி பேசினார். அதே போல அரியலூர் மாவட்டத்திற்கு சென்ற போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை, நாகை மாவட்டத்திற்கு சென்ற போது அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதான பிரச்சனைகளை பற்றி பேசி வருகின்றார். அந்த வகையில் நாமக்கல் வரக்கூடிய அவர் இங்கு நடைபெறக்கூடிய அந்த கிட்னி திருட்டு விவகாரம் என்பது சமீபத்தில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கக்கூடிய வகையில ஒரு மோசமான சம்பவமாக, ஒரு பெரிய திருட்டாக அது பதிவாகி இருக்கிறது. அதாவது இங்கு நெசவு தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய கூலி தொழிலாளர்கள் பலர் தங்களுடைய வறுமையை காரணம் காட்டி, குறிப்பாக தங்களுடைய கடனை அடைப்பதற்காக பல புரோக்கர்கள் மூலமாக தங்களுடைய கிட்னியை பறிகொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு கிட்னியை வெறும் 4 லட்சம் 5 லட்சம், சில பேர் வெறும் 2 லட்சத்திற்காக எல்லாம் கிட்னியை கொடுத்திருக்கக்கூடிய பல சோக கதைகள், கண்ணீர் கதைகளை நாம் நம்முடைய தொலைக்காட்சியிலேயே பலமுறை ஒளிபரப்பு செய்திருந்தோம். அந்த விவகாரத்தை கையில் எடுத்து விஜய் இன்று பேச இருக்கிறார் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக தலைமையிடமிருந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பே நாமக்கலில் எந்தெந்த பகுதியில் இது போன்ற கிட்னி திருட்டு நடைபெறுகிறது, அதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள், ஒரு கிட்னியை எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறார்கள், அந்த கிட்னியை பொதுமக்கள் விற்பனை செய்வதற்கான காரணம் என்ன, அந்த அளவிற்கு நாமக்கல் மாவட்டத்தில் வறுமை இருக்கிறதா, இது போன்ற பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை பெற்றிருப்பதாகவும், எனவே விஜய் இன்று அவர் பேசும்போது தன்னுடைய பேச்சிலே கிட்னி திருட்டு சம்பந்தமாக விரிவாக பேசுவார் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஒரு வீடியோ ஒன்று திரையிட இருப்பதாகவும், அதில் கிட்னி திருட்டு எவ்வாறு நடைபெறுகிறது, குறிப்பாக கிட்னி திருட்டு, அதாவது கிட்னியை பறிகொடுத்தோர், இதில் பாதிக்கப்பட்டோர் பேட்டிகளும் இடம்பெறக்கூடிய வகையில வீடியோ தயாராகி கொண்டிருப்பதாக உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். நேரத்தை பொறுத்து அது ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்து வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயக்கழிவு பிரச்சனை, அதே போல இங்க இருக்கக்கூடிய நெசவு தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உள்ளிட்டவை குறித்தெல்லாம் விஜய் பேசுவார் என்று இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்.